விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய மன கிளேசங்களை, மன விசாரங்களை கர்த்தரிடம் சொல்வதை விட்டு, கர்த்தரிடம் கேட்பதை விட்டு மனிதர்களிடம் சொல்கின்றோம், மனிதர்களிடம் கேட்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவரிடத்தில் மாத்திரமே கேட்க வேண்டும் என்று கர்த்தர் மிக தெளிவாய் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 13வது வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நமக்கு உரைக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு குழந்தை இல்லாத போது அவர்கள் தன்னுடைய மன விசாரத்தையும் மன கிளேசத்தையும் மனிதர்களிடம், உறவினர்களிடம், தன் கணவனிடம் சொல்கிற வரை அவர்களுடைய மன கிளேசத்திற்கு, மன விசாரத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் வந்து வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவர்கள் வாயை
கவனித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அவர்கள் என்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தின் மன கிளேசத்தையும் மன விசாரத்தையும் ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ, அன்றைக்கே கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அதற்கு எவரிடமும் நாம் சொல்லாமல், எந்த மனிதர்களிடமும் நாம் தெரியப்படுத்தாமல், யாரிடமும் நாம் கேட்காமல், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரிடம் மாத்திரமே சொல்லி, எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் மாற்றுமே கேட்டு, தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், நாம் விரும்புகிறது கர்த்தராலே வரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். எந்த ஒரு காரியத்திலேயும் ஞானமாய் இருந்து தேவனை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். தேவனிடத்தில் மாத்திரமே கேட்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.